அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தைனுஹு வஸ்தஃபிருஹு வனுஹு நபிஹி வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு அம்மா பஅத். லகத் கால தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் அஸீம் வல் குர்ஆனில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஜௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பில் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. ஸதகல்லாஹுல் மௌலானா அலீம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் நல்லடியார்களே, இந்த ஜும்மா தொழுகையில் முன்னேறத்திலேயே நம்ம எல்லாம் ஒன்று கூட்டிய வல்ல இறைவனுக்கு நன்றி கூறியவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் வற்றா கருணையும் என்றென்றும் நம்முடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள் உள்ளிட்ட ஈமானோடும் இஸ்லாத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழப்போகிற நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக, இந்த உலகத்தில் எந்த சமூகம் எந்த சமுதாயம் தன்னுடைய அடிப்படை வரலாற்றை அறிந்து வைத்திருக்கவில்லையோ, தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யவில்லையோ, அந்த சமுதாயம் அந்த சமூகம் இந்த உலக உருண்டையிலிருந்து, உலக வரலாற்றிலிருந்து, உலக பதிவுகளிலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது, இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக, சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் மாறிவிடக்கூடாது என்பதற்காக அடிக்கடி இமாம்களும் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய வாழ்விற்கும் மறுமை வாழ்விற்கும் மிகவும் அவசியமான தேவையான ஒரு தலைப்பு தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த உலகத்தின் முதலாக கட்டப்பட்ட கட்டிடம், ஆலயம், இறை இல்லம் என்பது காபத்துல்லா. அதற்கு அடுத்தபடியாக எது என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸா என்று குறிப்பிடுறாங்க. இவை இரண்டிற்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு என்று கேட்கப்பட்டதற்கு 40 ஆண்டுகள் என்று குறிப்பிடுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை முதலாக கட்டி 40 ஆண்டுகள் வித்தியாசத்திலே பயணம் செய்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை அவர்கள் கட்டி முடித்திருக்கிறார்கள். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி வரலாற்றிலும், வரலாற்று புத்தகங்களிலும், குரானிலும், ஹதீஸ்களிலும் நாம் அறியக்கூடிய பெயர்கள் என்னவென்று சொன்னால், அர்துல் முகத்தஸா, அல் குதூஸ், அத்துஹூர், பைத்துல் முகத்தஸ், ஜாமியத்துல் அக்ஸா, பைத்துல் மகத்திஸ், ஜெருசலம், மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் குதூஸ், கிப்லில் மஜீத் போன்ற பெயர்களை கொண்டு இந்த இடம், இந்த பள்ளிவாசல், இந்த வளாகம் அழைக்கப்படுகிறது. அதாவது ஒட்டுமொத்தமான இந்த பிரதேசத்திற்கான பெயர் என்னவென்று பார்த்தோம் என்றால், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஒட்டுமொத்த பிரதேசத்திற்கு ஷாம் தேசம் என்று பெயர். பிரதேசத்திற்கு பெயர் ஷாம் தேசம். அந்த பிரதேசத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய நாடு, இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடு பாலஸ்தீன். அந்த பாலஸ்தீன் என்ற நாட்டுக்குள்ளே சிறிய நகரம்தான் ஜெருசலம். அந்த நகரத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு வளாகம், பகுதி என்று சொன்னால் அதுதான் பைத்துல் முகத்தஸ். அந்த பைத்துல் முகத்தஸத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது பள்ளிவாசல், பைத்துல் முகத்தஸ் என்பது ஒட்டுமொத்தமாக அந்த வளாகத்தினுடைய பெயர். அந்த வளாகம் இருக்கக்கூடிய நகரத்திற்கு பெயர் ஜெருசலம். அந்த ஜெருசலம் இருக்கக்கூடிய நாட்டுக்கு பெயர் பாலஸ்தீன். அந்த பாலஸ்தீன் இருக்கக்கூடிய பிரதேசத்திற்கான பெயர் ஷாம் தேசம். தன் அத்தாட்சிகளை காட்டுவதற்காக இறைவன் தன்னுடைய அத்தாட்சிகளை, தன்னுடைய அதிசயங்களை, தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்கு இறைவன் இந்த பூமியிலிருந்து 7 வானங்களையும் தாண்டி விண்ணுலகத்திற்கு தன்னை பார்ப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து இறைவன் சந்திப்பை செய்தான். அந்த சந்திப்பின் மூலமாக வழிகாட்டுதல், நெறிமுறைகள், தொழுகையினுடைய கடமை ஆகியவை இறைவன் அங்கே கொடுத்து அனுப்பினான். அப்படிப்பட்ட அதிசயத்தை சொல்லக்கூடிய இறைவன் எதை சொல்லி காட்டுகிறான், எதை அதிசயமாக சொல்லி காட்டுகிறான், எதை முக்கியத்துவமாக சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், சுபஹானல்லதி அஸ்ராஃபி பைத்தி லைலன் மினல் மஸ்ஜிதுல் ஹராமி இலா மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலா என்று இறைவன் சொல்கிறான். பரிசுத்தமான உங்களுடைய இறைவன் தன்னுடைய அடியானை ஒரு இரவில மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்றான். அந்த இடம் எது தெரியுமா? பரக்கத்து நிறைந்த இடம் என்று அந்த இடத்தை பற்றி இறைவன் சொல்லி காட்டுகிறான். காபத்துல்லாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு பயணம் செய்த அந்த பயணத்திற்கு இறைவன் பெயரை சொல்கிறான் இஸ்ரா.
சுபஹான் அல்லது இஸ்ரா ஃபி பைத்தி, இஸ்ரா என்று பெயர். மஜிதுல் அக்ஸாவிலிருந்து 7 வானங்களையும் தாண்டி இறைவனுடைய சந்திப்பை நிகழ்த்தியதற்கு பெயர் மெஹ்ராஜ் என்று சொல்லக்கூடிய பயணம். அதனால்தான் மெஹ்ராஜ் இரவு என்று அதை நம்ம அழைப்போம். அவ்வளவு முக்கியத்துவமான, மிக முக்கியத்துவமான இடமாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது. எந்த அளவிற்கு முக்கியத்துவம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இறைவன் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்று இஸ்லாத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டான். அந்த இஸ்லாத்தின் முதல் கிப்லாவாக கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கித்தான் தொழுதார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி இத்தனை மாதங்கள் தொழுது கொண்டிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனம் காபத்துல்லாவை நோக்கி கிப்லா மாற்றப்பட வேண்டும் என்ற தேவையை இறைவனுக்கு முன்னால் கேட்டுக்கொண்டே இருந்ததன் காரணமாக இறைவன், உங்களுடைய தேவையை நான் பூர்த்தியாக்கி வைக்கிறேன், உங்களுடைய கிப்லாவாக காபத்துல்லாவை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று இறைவன் அங்கீகரித்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு தேவையை இறைவனிடத்திலே மனதார இறைவனிடத்திலே துவாவாக கேட்கவில்லை என்று சொன்னால், இன்று வரை மஸ்ஜிதுல் அக்ஸா தான் உலக முஸ்லிம்களுடைய கிப்லாவாகவே இருந்திருக்கும். அல்லாஹு ஆலம், இறைவன் எந்த நாட்டத்தை கொண்டு எந்த தேவையின் அடிப்படையில் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் என்பது அல்லாஹுக்கு வெளிச்சம். அல்லாஹு ஆலம். முதல் மனிதரால் கட்டப்பட்ட இந்த காபத்துல்லா அதற்கு 40 வருடங்களுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டிருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் காபத்துல்லாவும் கரைந்து போயிருக்கிறது, மஸ்ஜிதுல் அக்ஸாவும் கரைந்து போயிருக்கிறது. இறைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் அறிவித்து தந்தான், காபத்துல்லாவையும் மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் இந்த இடத்தில் என்னுடைய 2 பள்ளிகள் இருந்தது என்று. 2 பள்ளிகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே புனர் நிர்மாணம் செய்தார்கள், அங்கே மீண்டும் ஒரு முறை கட்டினார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பள்ளிவாசலை கொஞ்சம் விரிவாக கட்ட வேண்டும் என்று விரிவாக கட்டினார்கள். அவர்களுடைய மகன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் பிரம்மாண்டமாக பெரிதாக கட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய எண்ணத்திற்கு இறைவன் பரக்கத்தை செய்தான். எந்த அளவிற்கு பரக்கத்தை செய்தான் என்று சொன்னால், அவர்களுக்கு இறைவன் இந்த எண்ணம் வந்ததற்கு பிறகு, நிய்யத் வைத்ததற்கு பிறகு இறைவன் அவர்களை 40 நாள் தன்னுடைய அழைப்பை கொண்டு அழைத்து இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை எப்படி கட்ட வேண்டும் என்பது உட்பட பல விஷயங்களை இறைவன் அழைத்து அவர்களுக்கு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தான். அதனால தான் உலகத்தில் அவர்கள் 40 நாள் இல்லாமல் மறைந்து போனார்கள். அந்த 40 நாட்களுக்கு பிறகு வந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை மிகவும் பிரம்மாண்டமாக, நேர்த்தியாக, அருமையாக, மிகவும் அந்த 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 காலகட்டத்தில் அந்த உலகத்தில் வேறு எங்கும் இப்படிப்பட்ட கட்டிடம் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மிக பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டினார்கள். அதற்கு ஜின்களுடைய கட்டுப்பாட்டை வைத்துக்கொள்ளும் அளவிற்கு அதிகாரத்தை இறைவன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான், இன்ன பிற உலக படைப்புகளை இறைவன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்படுத்தி கொடுத்தான். காரணம் என்னவென்று சொன்னால், இறைவன் பல பணிகளை, பல வேலைகளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். அதில் ஒரு முக்கியமான வேலையாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டுவதற்குண்டான வேலையை இறைவன் கொடுத்து அனுப்பினான். அதை மிகவும் சிறப்பாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து முடித்தார்கள். ஆனால் அவர்கள் செய்து முடித்த காலத்திலேயே, அந்த நேரத்திலேயே, அந்த நாட்களிலேயே இறைவன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னகத்தை அழைத்து கொண்டான். அவர்கள் நின்ற நிலையிலேயே அவர்கள் மௌத்தாகி போனார்கள். அவர்களிடத்திலே கட்டுப்பட்டு வேலை செய்த ஜின்கள் கூட, இவர் இறந்து விட்டார், இவர் மௌத்தாகி விட்டார் என்ற செய்தியையும் கூட நாம் தெரியாமல் தானே இவ்வளவு நாள் வேலை பார்த்திருக்கிறோம் என்று அவர்கள் அங்கலாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய முழு பணியையும் முடித்து இறைவனுடைய அழைப்பை ஏற்று சென்றார்கள். பொதுவாக நாம் எல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொன்னால் எதை நாம் நம்முடைய பத்திரிகைகளில், இஸ்லாமியர்களுடைய பத்திரிகைகளில், காலண்டர்களில், இன்னும் சொல்ல போனால் நமக்கு முன்னால் அறிமுகப்படுத்தக்கூடிய அல்லது பேனர்களில், செய்தித்தாள்களில் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லி நம்ம எல்லாம் எதை பார்ப்போம், நமக்கு எது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது, நம்முடைய மைண்டில், நம்முடைய சிந்தனையில் எது புகுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஐங்கோண வடிவத்தில் பழைய 20 காசு மனசில் வச்சுக்க தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு டூம் இருக்கும், கட்டிடம்தான் அங்கே நம்முடைய மனசில், நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வரும். அந்த பள்ளிவாசலுடைய பெயர் குப்பத்து சஹரா. மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது புனர் நிர்மாணம் செய்யப்படாமல் பெரிய பள்ளிவாசலாக இருக்கும். அந்த பள்ளிவாசல் எப்படி இருக்கும் என்று சொன்னால், கிப்லா என்று சொல்லக்கூடிய காபத்துல்லாவை, மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லாவை நோக்கி மெஹ்ராப் இருக்கும். அதனுடைய மெஹ்ராப், இமாம் நின்று தொல்லக்கூடிய மெஹ்ராபு, மேலே டூமு, இது எல்லாமே எதை நோக்கி இருக்கும் என்று சொன்னால், மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லாவை நோக்கி இருக்கும்.
அதற்கு நீள்வட்டத்தில் பெரிய கட்டிடமாக இருக்கும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், வலதுபுறம் 5 வாசல், இடதுபுறம் 5 வாசல், முகப்பில் 7 வாசல், மொத்தம் 17 வாசல்களை கொண்ட மிக பிரம்மாண்டமான கட்டிடமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல். ஆனால் அது 2 முறை எதிரிகளுடைய படையெடுப்பின் காரணமாக நிர்மூலமாக்கப்பட்டு இன்றைக்கு மிஞ்சிய பாலடைந்த கட்டிடமாக இருக்கிறது. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய 17 வாசல்களில் 9 வாசல்களுடைய சாவி இந்த பள்ளிவாசலுடைய இமாம் அவர்களிடத்தில் இருக்கும். இந்த பள்ளிவாசலுடைய இமாம் அவர்களே நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஜோர்டான் நாட்டினுடைய பாராளுமன்றத்திற்கு இருக்கிறது. அவங்க தான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய இமாமை நியமனம் செய்வார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு பாலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய இந்த நாடு அன்றைக்கு ஜோர்டானுடைய ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது. பிரிட்டனுடைய காலத்தில் தான் இது பாலஸ்தீன் என்று இஸ்ரேல் என்றும் பிரிக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த 9 சாவிகள் இமாம் அவர்களிடத்தில் இருக்கும். ஒரு கதவனுடைய சாவி யூதர்கள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். மீதி 7 வாசல்கள் எப்பொழுதும் பூட்டித்தான் இருக்கும், அதை யாரும் திறக்க மாட்டார்கள். இந்த 17 வாசல்களுடைய பெயர்களை நம்முடைய காதார கேட்டோம் என்று சொன்னால், அதிலையும் கூட இறைவன் நன்மையை நாடி இருக்கிறார் நமக்காக. பாபல் அஸ்பாத், பாபல் ஹிதாத், பாபல் அதீம், பாபல் பனு ஹனீம், பாப அல் நதீர், பாபல் ஹதீத், பாபல் கத்னைன், பாபல் மதராஹ், பாபல் சலாம், பாபல் சில்சிலா, பாபல் மஹ்ரிபா, பாபல் தஹப், பாபல் முஹாரபா, பாபல் ருஐபில், பாபல் ஸ்மாயின், பாபல் சல்லி அல்லது பாபல் யஹூதா, பாபல் அஹத் என்று சொல்லக்கூடிய இந்த 17 வாசல்கள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாசல்களுடைய பெயர்களில் சில வித்தியாசங்கள் இருக்கும். ப்ரொனன்சியேஷன்லையும் சரி, அல்லது அங்கே இருக்கக்கூடிய பழைய பெயர்களை புதிதாக இப்பொழுது மாற்றி அமைத்திருப்பார்கள், அல்லது பழைய பெயர்களுடைய போர்டுகளை எடுத்துவிட்டு இப்போது இருக்கக்கூடிய யகூதிகள் வேறு பெயர்களை வைத்து மாற்றியிருக்கிறார்கள். இப்படி அதனுடைய பெயர்களுடைய வித்தியாசத்திலே மாற்றங்கள் இருக்கும். ஆனால் ஹதீஸ்களிலும் இன்ன பிற கிதாபுகளிலும் இமாம்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளிலிருந்தும் தொகுக்கப்பட்ட இந்த 17 வாசல்களை பற்றி நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். இதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பிரம்மாண்டமாக கட்டினார்கள் என்று சொன்னால், இறை தூதர்களாக யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களுடைய பெயரிலும் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இறை தூதர்களுடைய பெயர்களுக்காக வேண்டியும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பள்ளிவாசலில் பெரிய பிரம்மாண்டமான மெஹ்ராபுகளையும், அதற்கு அடுத்த சிறிய மெஹ்ராபுகளையும், அதற்கு அடுத்து மிக சிறிய மெஹ்ராபுகளையும், மெஹ்ராபுகள் என்று சொன்னால் மாடங்கள் என்று அர்த்தம், மெனாராக்கள், நம்முடைய பாஷையில் தெரிந்து கொள்வதற்கு சொல்வதாக இருந்தால் பால்கனி. இப்போ கட்டடத்துலலாம் பால்கனி வச்சு வீடு கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை பால்கனி வைத்து கட்டினார்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 8000க்கு மேற்பட்ட பால்கனிகளை வைத்து கட்டினார்கள் என்று வரலாற்றிலே நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இதில் மிக பெரிய பிரம்மாண்டமான பால்கனிகளும் மெஹ்ராபுகளும், அதற்கு அடுத்த சிறிய மெஹ்ராபுகளிலும், அதற்கு அடுத்து மிக சிறிய மெஹ்ராபுகளையும் வைத்து இந்த கட்டிடத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவர்கள் இருக்கும் காலத்திலேயே பல நபிமார்களுடைய பெயரை கொண்டு அந்த மெஹ்ராபுகள் அழைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் இன்றைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மெஹ்ராபுகளுடைய பெயர்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இத்ரி அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சாத் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், சுஐப் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், தாலூத் அலைஹிஸ்ஸலாம், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அல் யஸா அலைஹிஸ்ஸலாம், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம், துல் கில்பல் அலைஹிஸ்ஸலாம், துல் கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், உசைர் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஷீத் அலைஹிஸ்ஸலாம், ஷீம் அலைஹிஸ்ஸலாம், ஹம் அலைஹிஸ்ஸலாம், ஷாபித் அலைஹிஸ்ஸலாம், ஹன்சலா அலைஹிஸ்ஸலாம், கிதிர் அலைஹிஸ்ஸலாம், யூசா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம், சுமைல் அலைஹிஸ்ஸலாம், யாஹ் அலைஹிஸ்ஸலாம், அர்மியா அலைஹிஸ்ஸலாம், தனியால் அலைஹிஸ்ஸலாம், ஹிஸ்ஹில் அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெயர்களை கொண்டு இந்த மெனாராக்கள் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்மணியினுடைய பெயரில் ஒரு மெஹ்ராப் அழைக்கப்படுகிறது என்று சொன்னால், அதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், அவருடைய பெயரிலே ஒரு மெஹ்ராப் அழைக்கப்பட்டிருக்கிறது. இன்று வரைக்கும் அது மெஹ்ராபே மரியம் என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறது. அந்த அளவிற்கு முக்கியத்துவமானதாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா மிகவும் பிரம்மாண்டமானதாக கட்டப்பட்டது. ஆனால் யூதர்களுடைய அழிச்சாட்டியத்தின் காரணமாக, எதிரிகளை கொண்டு இறைவன் சாட்டியதன் காரணமாக 2 முறை அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது நிர்மூலமாக்கப்பட்டது. இன்றைக்கு அமெரிக்காவினுடைய கையாளாக இருந்து கொண்டு இஸ்ரேல்
மஜிதுல் அக்ஸாவினுடைய பகுதிகளை, வளாகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது. இந்த மஜிதுல் அக்ஸாவை அவர்கள் இடித்துவிட்டு யூத கோயிலை கட்டுவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும், முஸ்தீபுகளையும், திட்டங்களையும், சதி திட்டங்களையும் தீட்டி வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு இந்த பள்ளிவாசல் என்பது அவ்வளவு பெரிய முக்கியத்துவமானதாக இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1.5 வருடத்திற்கு மேலாக முதல் கிப்லாவாக இந்த பள்ளிவாசலை நோக்கித்தான் தொழுதார்கள், தொழுகை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரா என்று சொல்லக்கூடிய, மெஹராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த விண்ணுலக பயணத்திற்கு முதலாக காபத்துல்லாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்ற இறைவன் அங்கே ஒரு அதிசயத்தையும் நிகழ்த்தி காட்டினான். அதே நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்குமாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி காட்டினான். எந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ராவினுடைய பயணத்தின் போது புராக் வாகனத்தை அங்கே நிறுத்திவிட்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு நுழைகிறார்கள். நிலவை மிஞ்சிய மிக 2 பெரிய பிரகாசமான ஒளிகளுக்கு நடுவிலே நான் சென்றேன். இறை தூதர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை அனைத்து நபிமார்களும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இமாமுடைய இடத்தில் நின்று நான் 2 ரக்காத் தொழுதேன். எனக்கு பின்னால் நின்று அனைத்து இறை தூதர்களும் தொழுதார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக முக்கியத்துவமானதாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா கருதப்படுகிறது. அல்லாஹு அக்பர். இஸ்ராவினுடைய பயணத்தை முடித்துக்கொண்டு மெஹராஜுடைய பயணத்தை துவங்கும் பொழுது, புராக் வாகனத்திலே மேலே செல்லும் பொழுது அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்க்கிறார்கள். அங்கே நின்று அவர்களோடு நின்று தொழுத அனைத்து இறை தூதர்களும் அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய மாடத்திலே சென்று அங்கே தொழுது கொண்டிருந்ததை விண்ணுலக பயணம் துவங்கும் பொழுது அந்த பள்ளிவாசலை மேலிருந்து கீழாக பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அதிசயமான பார்வையையும் பார்த்தார்கள். அந்த அளவிற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை அனைத்து இறை தூதர்களும் அங்கே பிறந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள், அங்கே கபூரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற மிக முக்கிய அதிசயமான முக்கியத்துவமான இடமாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ் என்ற வளாகம் நமக்கு பல ஆதாரங்களை, குறிப்புகளை, அதிசயங்களை சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கிறது. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எந்த அளவிற்கு முக்கியத்துவமானது என்பதனை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவாவின் அடிப்படையிலே நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கட்டிடம் கட்டி முடியக்கூடிய தருவாயிலே இறைவனிடத்திலே நின்று இறைவனிடத்திலே துவா செய்தார்கள். அந்த துவா 3 துவா செய்தார்கள். அதிலே 2 துவா அவர்கள் வாழ்ந்த மக்களுக்காக, அவர்களுடன் வாழ்ந்த மக்களுக்காக துவா செய்தார்கள். ஒரு துவா உலகம் முழுவதும் மறுமை நாள் வரை இருக்கக்கூடிய மக்களுக்காக துவா செய்தார்கள். அது என்ன துவா என்று சொன்னால், ஹுக்குமன் ஷாதிபு ஹுக்மா, நீ எப்படி மக்களுக்கு ஆட்சி புரிகிறாயோ, மக்களை ஆட்சி செய்கிறாயோ, அதே போல நீதத்தோடு நானும் ஆட்சி செய்ய வேண்டும், அதற்குரிய தகுதி எனக்கு கொடு என்று மக்களுக்கு ஒரு நீதமான ஆட்சி வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்திலே துவா செய்தார்கள். அப்படி ஒரு நீதமான ஆட்சியை அவர்கள் மறையும் நாள் வரை செலுத்திவிட்டு சென்றார்கள். 2வது துவா முல்கன் என் பஹ்லி அகதிமிம்பாதி, எனக்கு கொடுக்கக்கூடிய ஆட்சி இருக்கிறத, ஆட்சி அதிகாரம், அது எனக்கு முன்னாலும் அல்லது எனக்கு பின்னாலும் யாருக்கும் தராத ஆட்சி அதிகாரமாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் துவா செய்தார்கள். அதனால தான் ஜின்களுடைய கட்டுப்பாடும், காற்றினுடைய கட்டுப்பாடும், இன்னும் பிற உலகத்தினுடைய அனைத்து படைப்பினர்களுடைய கட்டுப்பாட்டையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் தந்து உதவினார். இது அனைத்தின் மூலமாகவும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைவருக்கும் நன்மை செய்தார்கள், மக்களுக்கு அமைதியான நிம்மதியான ஆட்சியை புரிந்து கொடுத்தார்கள். 3வது துவாவாக இல்லா சலாத்தஃபி, தொழுகையை மட்டும் நினைத்து நிய்யத் வைத்துக்கொண்டு இந்த இடத்திற்கு எவர் வருவாரோ, இல்லா சலாத்தஃபி இல்லா ஹஜர மின் துனூபிஹி, அவருடைய பாவங்கள் எந்த அளவிற்கு கழுவப்பட வேண்டும், இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும், துடை தெரியப்பட வேண்டும் என்று சொன்னால், இல்லா ஹஜரா மின் துனூபிஹி, அவருடைய பாவங்கள் அனைத்தும் துடை தெரியப்பட வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், வலதஹு உம்முஹு, அவர்கள் ஒவ்வொரு மனிதரும் அவருடைய தாயினுடைய மடியிலிருந்து வெளிவரக்கூடிய பிறந்த பிள்ளையை போல பாவங்கள் கழுவப்பட்டு பரிசுத்தமானவர்களாக ஆக்கப்பட வேண்டும் இந்த பள்ளிவாசலில் வந்து தொழுபவர்களுக்கு என்று சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மிக பரிசுத்தமான நம்முடைய பாவங்களை கழுவி பிறந்த பாலகனை போல ஆக்கக்கூடிய இடம்தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஒரு தொழுகையை 2 ரக்காத் தொழுதாரையானால் அவருக்கு 250 தொழுகை தொழுத நன்மை கிடைக்கும் என்று மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறாங்க. அது மட்டுமல்ல,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, வன்யாமல் முசல்லிஹு, அங்கு தொழுவது பெரும் பாக்கியம் என்று குறிப்பிட்டு காட்டுறாங்க. எந்த அளவிற்கு பாக்கியம் என்று சொன்னால், வல யூசிகன் அன் யகூலு ரஜிலின் மித்லு சதனி ஃபரசிஹி மினல் அர்தி ஹைருல்லஹு மின துன்யா ஜமிய. மனிதர்களில் ஒருவர் அவருடைய வாகனத்தை கட்டக்கூடிய, ஒட்டகத்தை குதிரையை கட்டக்கூடிய அந்த கயிறு இருக்குல்லவா, அந்த கயிறை தரையில் போட்டால் அது எவ்வளவு இடத்தில் இருக்குமோ அந்த இடத்தை ஒருவர் இந்த பகுதியில் அடைந்து கொண்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தொழுதாரையானால் அவருக்கு இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருப்பதை காட்டிலும் அதிகமான நன்மையை அடைந்தவராக அவர் பாக்கியம் பெற்று விடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறாங்க. இதை ஏன் யூதர்கள் கைப்பற்றி வைத்துக்கொண்டு அலிச்சாட்டியம் செய்கிறார்கள் என்று சொன்னால், பல் யுப்னல் ஹைக்கல் வயுஹ்திபில் அக்ஸா, அக்ஸாவை இடித்துவிட்டு ஹைக்கல் கட்ட வேண்டும், அக்ஸாவை இடித்துவிட்டு கோயில் கட்ட வேண்டும். இதுதான் அவர்களுடைய தாரக மந்திரம் என்று சொல்லக்கூடிய கொள்கை முழக்கமாக இருக்கிறது. அவர்களுடைய கலிமாவுடைய முக்கியத்துவமாக இருக்கிறது. ஹைக்குல் சுலைமான் எடுக்க வேண்டும் அந்த இடத்துல. அதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், கடந்த 10 வருடங்களாக பைத்துல் முகத்தஸத்தினுடைய ஒரு பகுதியில், ஒரு பெரும் பகுதியை ஆக்கிரமித்து அந்த பகுதியில் ஹைக்குல் சுலைமான் எக்ஸிபிஷன் என்று அங்கே வைத்திருக்கிறாங்க. அங்கே போனால் பார்க்கலாம், அந்த ஹைக்குல் சுலைமான் என்ற கோயிலை கட்டுவதற்குரிய கட்டுமான பணிகள் என்ன, அந்த கோயில் எப்படி கட்டி முடிக்கப்படும், அதனுடைய செயல்பாடுகள் என்ன என்பதனை பற்றியெல்லாம் அங்கே ஒரு பெரிய எக்ஸிபிஷனை, கண்காட்சியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, அவர்களுடைய சந்ததியினருக்கு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் அதை செய்து கொண்டே இருக்கிறாங்க. கூபா யஹூதா என்று சொல்லக்கூடிய அந்த கோயிலை கட்ட வேண்டும், அங்கே சிகப்பு காளை கன்றுகளை பலியிட வேண்டும் என்று பலி பீடங்களையும் அங்கே அமைக்க இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் திட்டம் போடுகிறார்கள், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடித்துவிட்டு ஹைக்குல் சுலைமானை கட்ட வேண்டும் என்று. ஹைக்குல் சுலைமானை கட்ட வேண்டும், மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய தோரா வேதத்தில், தோரா என்று சொல்லக்கூடிய தௌராத் வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பதாக ஒரு சில வரிகளை சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது தானாக இடிந்து விழ வேண்டும், அப்பொழுதுதான் ஹைக்குல் சுலைமானை கட்ட முடியும் என்று அவருடைய தௌராத் வேதத்தில் இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பின் சுவர் இருக்கு இல்லையா, பின் சுவர், அந்த பின் சுவரை போய் முட்டி 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 அழுது கொண்டே இருப்பார்கள், செவுரை நீ இடிந்து விழுந்து விடு, செவுரை நீ இடிந்து விழுந்து விடு என்று. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு கீழே தரையில் கிட்டத்தட்ட 40 பாதாள சுரங்கங்களை தோன்றாங்க. சுரங்கங்களை தோண்டி அதில் தண்ணீர்களை ஒரு ஓட விடுறாங்க. என்னென்னு காரணம் அப்படின்னு சொன்னால், பாதாளத்தை சுரங்கத்தை நோண்டி அதில் தண்ணீரை ஓட விட்டாக்க மேலே இருக்கக்கூடிய தரை இடிந்து விழுந்து விடும் என்பதாக அவர்கள் நினைத்து கொண்டு பாதாள சுரங்கங்களை தோண்டி வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, முஸ்லீம்களை அந்த பகுதியிலே மிகவும் கடுமையான முறையிலே நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு சில நேரங்களில் மட்டும் அனுமதி தருகிறார்கள், பல நேரங்களில் அனுமதி தரப்படுவதில்லை, மறுக்கப்படுகிறது. அறிவிப்பு இல்லாமல் மறுக்கப்படும், அறிவிப்பு இல்லாமல் அனுமதி தரப்படும். இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சொல்கிறாங்க இல்லையா, ஹைக்குல் சுலைமானை கட்ட வேண்டும், ஹைக்குல் சுலைமானை கட்ட வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க இல்லையா. அந்த ஹைக்குல் சுலைமான் என்று சொன்னால் என்ன என்று யூத மத குருமார்கள் அவர்களுக்கு இடையிலேயே பல கருத்து வேறுபாடுகள், யூத மக்கள் அல்ல, யூத மத குருமார்களுக்கு மத்தியிலேயே ஹைக்குல் சுலைமான் கட்டன்னு சொல்கிறீங்கப்பா, சரி ஹைக்குல் சுலைமான்னா என்ன அப்படின்னு சொல்லி யூத மத குருமார்களிடத்தில் கேட்டாக்கு, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பள்ளிவாசலுக்கு கீழே பாதாளத்தில் ஹைக்குல் சுலைமான் என்று சொல்லக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, அதை எடுத்து நாங்கள் கோவில் கட்ட வேண்டும் என்று சொல்கிறாங்க. இன்னும் சில யூத மத குருமார்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிம்மாசனம், அவர்கள் மன்னராக இருந்து ஆட்சி புரிந்தாங்க இல்லையா, அந்த சிம்மாசனம் தான் ஹைக்குல் சுலைமான், அதில் தான் இறைவன் அதிசயத்தை பொதித்து வைத்திருக்கிறான், அது வெளியே எடுத்துட்டோம்னா இந்த உலகம் முழுக்க யூதர்களுடைய ஆட்சியின் கீழே வந்துவிடும், அதில் இருந்து நாங்கள் ஆட்சி செய்தால் உலகம் முழுவதும் ஆட்சி எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவதாக சில மத குருமார்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பள்ளிவாசலை கட்டி முடிக்கும் தருவாயிலே அவர்கள் நின்று இறைவனிடத்திலே துவா செய்த இடம், அந்த இடம் அதுதான் ஹைக்குல் சுலைமான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில மத குருமார்கள் சொல்கிறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற ஒரு பெரிய பாறை இருக்கிறது, அவர்கள் நின்ற பாறை, அந்த பாறை அதுதான் ஹைக்குல் சுலைமான் என்று சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்னும் சிலர் மத குருமார்கள், யூத மத குருமார்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்திருந்த செங்கோல், அவர்கள் வைத்திருந்தாங்க இல்லையா செங்கோல், அந்த செங்கோல் தான்
ஹைக்கல் சுலைமான் என்று சொல்கிறாங்க. இப்படி பல கருத்து வேறுபாடுகளை கொண்டு, ஆனால் அந்த ஹைக்கல் சுலைமானுடைய இடத்தை கைப்பற்ற வேண்டும், அங்கே கோயில் கட்ட வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸ் என்பது வெறும் பள்ளிவாசல் இடமல்ல, இது மார்க்கம், ஈமான், உயிர் என்பதனை முஸ்லிம்கள் என்றைக்கு புரிந்து கொள்கிறார்களோ அன்றைக்கு யூதர்கள் அடித்து விரட்டப்படுவார்கள். அவர்களுடைய கொள்கையும் கோட்பாடுகளும் மண்ணில் போட்டு மண்ணாக்கப்படும் என்பதனை உணர நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். போன்ற வரலாற்று சரித்திரங்களை, வரலாற்று குறிப்புகளை அறிந்து வைத்திருப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இன்னும் ஒரு சில கருத்துக்களை தேவைப்படும் பொழுது அடுத்த ஜும்மா உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.